டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் இதுக்கு பருப்பும் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இட்லிக்கு அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு இட்லி சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே கணக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டு. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் பருப்புலா சாம்பார் தான் பண்ண போகிறோம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கங்க. சமையல் எண்ணெய் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்சமான எண்ணெய் சேர்த்துக்கங்க. 50 ml சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூனு உளுந்து, உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா நீட்டாக வாக்கில் ரப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடுங்க. இது பூண்டு சின்னதாக ஒரு 8 பல்லு பூண்டை உரிச்சு வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் லேசாக அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே தக்காளி, இங்கே ஒரு 100 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த மாதிரி 1-2 ரஃப்பாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, சாம்பார் தூள் உங்கள்கிட்ட எந்த தூள் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு 2 டீஸ்பூனு. இப்போ அந்த எண்ணெயிலே ஒரு பரட்டி விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த பெரிய மிக்சிங் பவுலில் 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு இதில் பொரிகடலை உடச்சக்கடலை சொல்லுவோம்ல, ஒரு 50 கிராம் எடுத்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இதில் சேர்க்க போகிறோம். பூராத்தையுமே சேர்த்துருங்க. 50 கிராமு சேர்த்துட்டு இந்த 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிக்குவோம். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கங்க. அதாவது பொரிகடலை மாவு நல்லா கெட்டிப்பட்டு வரும். அதனால் 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பொரிகடலை தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நீங்கள் அடுப்பை ஏற்றிக்கலாம். இப்போ சூடாகி வரும்போது நீங்கள் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பொரிகடலை மாவு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு நார்மலாகிடும். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப்பராக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து அங்கங்கே நமக்கு அந்த பீஸாக கிடக்கும். அது மாதிரி தான் இருக்கும். இந்த சாம்பாரில் நம்ம காய்கறி எதுவுமே சேர்க்கலை. தக்காளி வெங்காயம் தவிர வேறு எந்த காய்கறியும் சேர்க்கலை. இதுவே சூப்பராக இருக்கும் டிஃபன் சாம்பாருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொரிகடலையை கரைச்சி ஊற்றி 8 நிமிஷம் தான். 8 நிமிஷத்தில் நமக்கு சாம்பார் சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா இட்லி சாம்பார் நல்லா திக்னஸாக ரெடியான உடனே கடைசியாக மல்லித்தலை ஒரு கொத்து எடுத்து நல்லா 1-2 பிச்சுட்டு உள்ளே சேர்த்து விட்டுடலாம். இப்போ அருமையான டிஃபன் சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு. பருப்பு இல்லாத போது, காய்கறி இல்லாத போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு சாம்பார் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வைங்க. சூப்பராக இருக்கும்.